ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது கிராமத்து சமையல். இன்றைக்கி நம்ம பச்சை பயிர் கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு புழுங்கரிசி 2 டம்ளர் எடுத்துருக்குறோம், 1/2 கிலோ அளவுக்கு. பச்சை பயிர் உடச்ச பச்சை பயிர் 1 டம்ளர் எடுத்துருக்குறோம். இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம கிச்சடி செய்ய போகிறோம். இதை தண்ணி வச்சு ஊற வச்சிடலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது, பிரியாணி மசாலாவுக்கு உண்டானது, பட்டை கிராம்பு சேர்த்தது. இது 2 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, தாளிப்புக்கு சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்குறோம், கொத்தமல்லி இலை, புதினா கொஞ்சம் 2 ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறோம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்குறோம், பச்சை மிளகா 3 பிளந்து விட்டு வச்சுருக்குறோம், தக்காளி 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம். வாங்க அரிசிக்கு தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சிட்டோம். சூடானதையும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு, 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 50 மில்லி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயும் சூடாயிடுச்சு, சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வெடிச்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சவந்துருச்சு, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு, அதாவது பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். கொத்தமல்லி இலையும் புதினா தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாம் 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறோம் டோட்டலாக அரிசி, பச்சை பயிரோட பருப்பு 2 சேர்த்து. அதனால் நம்ம 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 1/2 லிட்டர் உலக்கில் 3 உலக்கு ஊற்றிக்கலாம். மூணு உலக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம குக்கரில் வச்சோம்னா இந்த தண்ணியே போதும். ஆனால் நம்ம குக்கரில் வைக்காமல் ஓப்பனில் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் செய்கிறோம். அதனால் இந்த கேஸ் அடுப்பில் வச்சு செய்கிறதுனால அந்த சாப்பாடு கடைசிட்டில் அந்த தம் ஆகுதுங்கிறாங்கள, புழுங்குதுங்கிறாங்கள, அதுக்கு லேட்டாகும், தண்ணி பத்தாமல் போயிடும். அதனால் நம்ம ஒரு 100 மில்லி தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறோம். மிக்சி ஜார் வாஷ் பண்ண தண்ணி 100 மில்லி தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம். நம்ம பாத்திரத்தை இதை மூடி விட்டுலாம். உலக்கு ஒதுக்கிட்டோம். நம்ம பருப்பு சேர்த்து வச்சது ஊறிட்டு இருக்குது, வாஷ் பண்ணி வச்சிட்டோம் முன்னாடியே. இது ஊறட்டும். நம்ம உலக்கு கொதிச்சதையும் இந்த அரிசியை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். உலக்கு கொதிச்சிருச்சு, நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம்.
எப்பயுமே உப்பு வந்து அரிசி போட்ட பின்னாடி தான் பார்க்கணும். உப்பு சரியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டு விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இடையில 2-3 டைம் நம்ம கிண்டணும். அதுக்கப்புறம் தண்ணி கம்மியானால் நம்ம அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். நான் 2 டைம் ஏற்கனவே திறந்து மிக்ஸ் பண்ணி விட்ருக்குறேன். பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்திருக்குது. இன்னும் பாதி வேகணும். அதுக்கும் இந்த தண்ணிக்கு சரியாக போயிடும். இப்போ தண்ணி கம்மியாகுது. நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சாப்பாடு நல்லா தண்ணி கம்மியாகிடுச்சு. இப்போ வந்து தம் போடுற கண்டிஷனில் இருக்குது. அதனால் நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மூடி விட்டுடலாம். நம்மளோட சாப்பாட்டை தம் போட்டுடலாம். அதுக்காக நம்ம வந்து இப்போ அடுப்பு பாருங்கள், இந்தளவுக்கு ரொம்ப சிம்மில் வச்சுருக்கிறேன் கடைசி ஸ்டேஜில். இதை வந்து ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக கொஞ்ச நேரம் ஒரே நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா புளிங்கிரும். நம்ம அதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு டைம் கீழே மேலே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம குக்கரில் வைக்கிறது வந்து இந்த தக்காளி இந்த இதெல்லாம் போடுறது எல்லாமே ஒரு சைடாக நின்றுக்கும். பாத்திரத்தில் செஞ்சோம்னா தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம தம் போட்டு விட்டுறலாம். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் போடணும். இப்போ இதுக்கு வெயிட் வைக்கிறதுக்கு தண்ணி நிறையா பிடிச்சி இந்த பாத்திரத்தில் வச்சுருக்குறோம். இதே மாதிரி இப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம தம் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டோம். இப்போ சாப்பாட்டை வந்து மேலே கீழே கொஞ்சம் திருப்பி விட்டுறலாம். மேலே இருக்கிற சாப்பாடு இப்படி திருப்பி போட்டு விட்டு திரும்பவும் மூடி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டோம் முதைய. இப்போ நம்ம மேலே சாப்பாடு மட்டும் திருப்பி விட்டு இந்த மாதிரி வைக்கணும் ஒரு 2-3 நிமிஷம். நம்மளோட சாப்பாடு வந்து அடுப்புலேருந்து இறக்கிக்கிட்டோம். பாருங்கள், மேலே இருக்கிறத மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா சாப்பாடுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நல்ல தம்மாய் சூப்பராக இருக்குது. வச்ச தண்ணியும் பாருங்கள், அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ தான் சாப்பாடு கரெக்டாக வந்திருக்கும். நம்ம தண்ணி பற்றாமல் வச்சிட்டோம்னா கீழே தீஞ்சிரும். அந்த அடி சாப்பாடு வந்து தீஞ்சு போயிடும். எடுத்த அரிசி 3/4 கிலோ கணக்காகுது. 2 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் பருப்பும் 1.5 லிட்டர் தண்ணி வைக்காமல் அதோட கொஞ்சம் 100 மில்லி சேர்த்து வைக்கங்காட்டி தான் தண்ணி கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா தீஞ்சிரும் அடி சாப்பாடு. கிச்சடி சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு சைடிஷ் வந்து இந்த மீன் மேக்கரை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இதை சுடு தண்ணி வச்சு கழுவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். மீன் மேக்கரை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம். கொஞ்சம் நேரம் ஆறுட்டோன்னு புளிஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளோட மீன் மேக்கரை புளிஞ்சு எடுத்துட்டோம். இதுக்கு வந்து தேவையான மசாலா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு, கறி மசாலா வந்து 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, பிரியாணி மசாலாவுது. இது வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். வாங்க இப்போ இதை தாளிச்சு விட்டுடலாம். அடுப்பில் கடாயை வச்சு சூடாயிருச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா போட பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் ப்ரௌன் கலராக நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்து பொருள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள், உப்பு, கறி மசால், மஞ்சள் சேர்த்துக்கலாம். நாம் எடுத்த மீன் மேக்கரையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடணும். ஏன்னா நல்லா வேகணும் இது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுறலாம். நம்மளோட மீன் மேக்கர் இந்த அளவுக்கு வெந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும்.
நம்ம கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனிச்சுன்னா சரியாக போயிடும். நல்லா வேகட்டும். நல்லா வேகலைன்னா உள்ளே ஒரு மாதிரி அந்த வாசம் அடிச்சுட்டே இருக்கும். அதனால் நல்லா வேகணும். இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மீன் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு. சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு தண்ணி. இப்போ நம்ம இறக்கலாம். இது நான் கரண்டிலே 2ஆக கட் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப பெருசு பெருசாக இருக்குதுன்னு. அவ்வளோதான். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கலாம். நான் செஞ்ச பச்சைப்பயிர் கிச்சடியும் மீன் மேக்கரோட ஃப்ரையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.